ஷேய் பெஸ்டோ பிரம்மா உலக நாடு சக்கரம் பேக்கில் சுற்றுது. மானிட பிறவி வண்டியை தூக்கி 4 வீலர் 2 வீலர் பஸ்ஸு லாரி ட்ரெயின் அனைத்து எந்த சக்கரம் ஓடுதோ அந்த சக்கரத்தை பூரா இப்போ பேக்கில் சுற்ற விட்டார். பேக்கில் சுற்றினா என்ன ஆகும்? முட்டும் மோதும் சாவான், ரத்தமாக பூமியில் வடிஞ்சு செத்து மடிஞ்சு போவான். மடிஞ்சு இல்லை மணல் எங்கெல்லாம் அள்ளுதான், மணல் பூரா அள்ளுதான். ஏண்டா பைப்பேலா பூரா விவசாயம் பூரா விரிச்சு கிடக்க. அந்த மணல் அல்ற மணல் விவசாயத்துக்குள்ளே வந்தால், விவசாயத்துக்குள்ளே தட்டினா இன்றைக்கி விளையும், எல்லாமே விளையும். விளைச்சல் பூரா வராத அளவுக்கு அமுக்கி பூரா மருந்து அடித்து டொருன்னு மருந்து அடித்து அந்த பூமியை பாழாக்குதான். பூமியில் மருந்து அடித்த உடனே உள்ளே இருக்கிற தவளை பூராமே எல்லாம் இப்போ தவளை செத்து போச்சு, புழு பூச்சி செத்து போச்சு. அனைத்து உள்ள பூமியில் உருவாக்கப்பட்ட, பூமியில் கொடுத்த கடவுள் கொடுத்த உருவாக்கப்பட்டதை பூரா அழிச்சிட்டான். அதுதான் மணல் அள்ளி வீடாக கட்டுதான். இப்போ பூமியில் இவ்வளவு உயிர் வாழ்கிற உயிரினங்களை பூரா அழிச்சிட்டான். அப்போ அரசியல்வாதியை விடுவாரா? ஏண்டா காமுட்டா பேல ஒரு மேடையை கெட்டுதான், மேடையில் கொடியை கெட்டுதான், மேடையை தூக்கியில் உட்காந்து ஆட்டுதான். இல்லை தெற்கு போல ராஜா போல உனக்கு அறிவு இல்லையாடா? சோறை திங்கியா இல்லை வேறு எண்ணத்தையும் நரகளை சாப்பிடுதியா? உட்காந்துருக்காருலடா கடவுள் உட்காந்துருக்க, உனக்கு அறிவு இல்லை என்னடா? ஏதோ கணக்கு போடுதாங்க, ஏதோ விளையாடுதாங்க, ஏதோ கொட்டு மேலே அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நீ நினைக்கியாடா? எதுக்குடா கணக்கு விட்டுக்கிட்டு இருக்காரு தெரியலையா? அது அமைதியாக போத்தில்லையாடா? ஏற்கனவே இவன் கட்சிக்காரன் பூரா சொல்லுதான், ஏய் கைலாசத்தில் ஐயா உட்காந்துருக்காரு, நீ கொடியை ஊனி மேடையில் போட்டுக்கிட்டே இரு. அவன் முதலமைச்சர் உன்னை கையை குலுக்குதான். குலுக்க வேண்டிய இடத்துல எல்லாம் சென்னை மெட்ராஸ்லேருந்து இவனை பார்த்த உடனே குலுக்குதான். குலுக்குன்னு குலுக்குதான். குலுக்குடா அப்படின்ட்டு இருக்காரு. இல்லை ராஜபாளையம் தெற்கு பாளையம் நீ எம்எல்ஏ மணல் அள்ளினது கணக்கு திரை லோகத்தில் விட்டுட்டான். அப்போ ஒரு எம்எல்ஏ இவ்வளோ தப்பு செஞ்ச கணக்கு இப்போ எல்லா வட்டாட்சியர்லேருந்து மணல் அள்ளுதவன் பூரா கணக்கு உள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. எல்லா கணக்கும் இப்போ பிடிக்காரு. ஆனால் அதான் சொல்லிட்டார்ல, தமிழ்நாடு தான் எனக்கு மெயின் அப்படின்ட்டார். இல்லை அள்ளி உள்ளே கொண்டு போயிடுவார். ஒழுங்காக போடா. ராஜபாளையம் தெற்குப்பாளையம் சட்டமன்ற தொகுதி கருப்பு சேப்பு ஒழுங்காக போ. கொடியை தூக்கி ஆட்டாடா. மேடையில் உட்காந்துருக்கான், காலை ரெண்டையும் தூக்கி போட்டு என்னை பாருங்கள் என் மோரையை பாருங்கள் அப்படிங்க. உன்னை கண்டவன் பூரா துப்பிட்டு போகிறான்டா. கொள்ளையடிக்கிற வந்த கொள்ளைக்கார பையில பூமியை பூரா அழிச்சு வச்சுருக்க, பூரா குளத்து காட்டில் கையெழுத்து போட்டு வச்சுருக்க, குளத்தை முங்கி கையெழுத்து போட்டு வச்சுருக்க. நீ கடவுள் உட்காந்துருக்காருடா, உனக்கு என்றைக்குனாலும் அழிவுன்னு அவனே வாயிட்ட சொல்லிட்டு போயிட்டான்டா. ஒருத்தன் சொன்னால் போதா, எங்கள் காதில் கேட்கடா. ஒழுங்கா போ. இவன் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கான். கொடியை தூக்க, கொடியை வாசிக்க, கொடியை எங்கள் மேடையில் உட்காந்து வாசிக்கான். ஒத்த மேடை வராது. இராணுவ முப்படை வானரப்படை வரல. எல்லா நீதிமன்றம் கோர்ட்டு, தெற்குப்பாளையம் ராஜபாளையம் நீதிமன்றம் கோர்ட்டு கேட்டுக்கோப்பா. போடுற கணக்கு உங்களுக்கு என்ன விளையாட்டாக இருக்கா? நீதிமன்றம் கோர்ட்டில் இவர் கேட்கார். அமைதியாக போக சொல்லு. அரசியல்வாதியை அமைதியாக பொத்தி அடக்கி போக சொல்லு. இல்லைன்னு வச்சுக்கோ, முப்படை வானரப்படை வரையில் எதை அள்ளணுமோ அந்நியாரம் டக்குன்னு கணக்கு விட்டுருவார். கணக்கு விட்டவொடனே தூக்கிட அள்ள ஆரம்பிச்சிருவான். அதையும் பார்த்துக்கோப்பா. சிலுவத்துறை நீதிமன்றம் கோர்ட்லேயும் கேட்டுக்கோப்பா. ஜட்ஜி கோர்ட்டாரு பூரா கேட்டுக்கோப்பா. கணக்கு எதுக்கு போடுதாரு? அநியாயப்பட்டு செய்தான். மணலை பூரா அள்ளுதான். மணல் அள்ளுற மணல், அந்த மணல் காட்டு விவசாயத்துக்குள்ளே வந்தால் தப்பிக்கும். விவசாயத்தை பூரா அழிக்கும். அங்கே அழிக்கான். வீடை கட்டுதான், டார்டாராக போடுதான், மில்லு தொழிற்சாலை கட்டுதான். இங்கே பூரா விவசாயம் பூரா அழியுது. கோர்ட்டிலே இருக்குது. விவசாயத்தை அழிக்கக்கூடாது, எவ்வளோ பெரிய சிக்கல் இருக்குதுன்னு எல்லாமே தெரியும். அப்படி மீறி இருந்து கோர்ட்லேருந்து நீங்கள் ஆர்டர் போட முடியாதா? நுப்பாட்டு இல்லைன்னா வச்சுக்கோ அப்படின்னு அந்த ஒரு கேள்வி அவர்கிட்ட கேட்டிருந்தா செகண்டில் நுப்பாட்டுவார். உலக நாடே நுப்பாட்டுவார். நீதிபதி சர்ச்சி கோர்ட்டார் என்ன ஏன் அப்படிங்கிற முற்றுப்புள்ளி வைக்காரு. அவர் எல்லாத்தையுமே சோதித்து பார்ப்பார். எல்லா பூராமே சோதித்து பார்ப்பார். வழக்கறிஞர்களை சோதித்து பார்ப்பார். லாயர் அடுத்தாப்பில் நீதிபதி சர்ச்சி கோர்ட்டார் தமிழ்நாடு முழுவதும் சோதித்து பார்ப்பார். அடுத்தாப்பில் டெல்லியிலேயும் சோதித்து பார்ப்பார். இப்போ பூரா நீதிபதி சர்ச்சை பூராமே சோதித்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவர் சோதித்து பார்ப்பார்ல, கடவுள்ல என்ன வாரானா வள்ளியா, எதுவும் கேட்கானா கேட்கலையா, நம்ம கணக்கு விட்டுக்கிட்டு தான் இருக்கோம். கணக்கு எதை விடணுமோ விட்டுக்கிட்டே இருப்பேன். ஆனால் எனக்குன்னு என் காலடியில் உட்காந்து விழுந்து கும்பிட்டு கேட்க வேண்டிய கேள்வி இன்னும் கேட்கல அப்படின்னா நான் செகண்டில் என்ன செய்வேன்னு தெரியாது அப்படின்ட்டார். புரிஞ்சுக்கப்பா. கணக்கு போட்டார். எல்லா தமிழ்நாடு முழுவதும் மணல் அள்ளி திருட்டுத்தனமாக அவன் என்னடா நிர்வாகம் பார்ப்பான். சென்னையில் மெட்ராஸில் முதலமைச்சர் அவனடா நிர்வாகம் பார்க்கான். கலாணி பே 1ஆம் நம்பர் திருட்டு பக்கா திருட்டு பே. கலாங்க விடுதான். கலாங்கடா எதை கலாங்கணுமோ கலாங்கங்கடான்னு விடுதான். எம்எல்ஏ கலாங்க, எம்பி கலாங்க, மந்திரி கலாங்க, முதலமைச்சர் கூடுதலாக கலாங்க. கலாணி பேர்களுக்கு என்னடா இருக்கும்?
தமிழ் வார்த்தை, தமிழ் பண்பாடு, தமிழ் சொல் மொழி, தாய்மொழி இதிலே உனக்கு கணக்கு கொடுத்தாச்சு. அறிவெட்ட முட்டா பேலை இல்லை இல்லை தெற்கு பால ராஜபால இல்லை கடவுளுக்கு உனக்கு அறிவு இல்லையாடா? சோரத்திங்க எந்த இடத்தீங்க? ஐயோ போய் தின்னுட்டு செண்டு அடித்து போய் உட்காருதான். அவன் போட்ட நரகளை வீட்டுகளில் கக்கூசில் சாப்பிட்டு போய் மேடையில் உட்காந்தான். அவனுக்கு என்னடா அறிவு இருக்கும்? மேடையில் உட்காருது என்னன்னு தெரியுமாடா? இல்லை அரசியல்வாதி மேடையில் உட்காருது உனக்கு இதுதான் கடைசி சாவு கட்டம். நாடிக்கட்டு ஒத்தரவா துட்டு நெத்தியில் ஒட்டி மேடையில் உட்காந்துருக்க. மேடையில் உட்காந்துருக்க எல்லாம் மானிட பேரை முன்னாடி பார்க்குறவங்க எப்படி பார்ப்பான்? ஏன் நாடிக்கட்டு கட்டியிருக்கான், ஒத்தரவா துட்டு நெத்தியில் ஒட்டியிருக்கான், மேடையில் உட்காந்துருக்கான். அப்போ இந்த மேடையோடு தூக்கிடுவாங்களோ? தூக்கி கொண்டு போய் எரிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறான்டா. அமைதியாக போடா முட்டா பேலை, அறிவியட்ட முட்டா பேலை, முக்கால் சத்தியம். தெற்கு போல ராஜபாளையம் அரசியல்வாதி ஒன்று அரசியல்வாதி இருக்க மாட்டான். அதையும் புரிஞ்சிக்கோ. கணக்கு போட்டார், கணக்கு எழுதிட்டார், உட்காந்து விளையாட்டுக்கு விளையாண்டுக்கிட்டு இருக்காரு நினச்சிக்கிட்டு இருக்கானா? ஆப்பா சிபி ரிப்போர்ட்டு, சிஐடி ரிப்போர்ட்டு, காவல்துறை அதிகாரி நீ கொடுக்கலையா? அமைதியாக போ. உட்காந்துருக்காரு, கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காரு சொல்ல வேண்டாமா? ஒவ்வொரு ஸ்டேஷனில் கூப்பிட்டு வார்னிங் பண்ணணும். இங்கே வா, உட்காந்துருக்காரு, கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காரு, எல்லாம் அநியாயம் போட்டு அழிச்சு வச்சுருக்கோம். நானும் காவல்துறை சேர்ந்து நீயே சொல்லு, நானும் சேர்ந்து அழிக்க விட்டுட்டேன், பூமியை பூரா அழிச்சு வச்சுருக்கான், போய் அமைதியாக போ அப்படின்னு எம்எல்ஏ பார்த்து இவன் சொல்லணும். காவல்துறை அவனுக்கு ஜலிட்டு அடிக்காங்க இந்த முட்டா பேலுக்கு. ஐயோ கையெடுத்து கும்பிடுறாங்க. இவன் ஒரு வேலை, இவன் ஒரு காஞ்ச மாட்டு முக்கால் சத்தியம், முக்கால் சத்தியம்டா.